ஹலோ buddies. இப்போ நம்ம 1927ல் வந்த ஆபிச்சுரி அப்படிங்கிற இந்தியன் போயம் தான் பார்க்க போகிறோம். ஏகே ராமானுஜன் ஒரு மாடர்ன் போயட்டா ஆபிச்சுரி அப்படிங்கிற டைட்டில்லையே ஐரன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பொதுவாக ஆபிச்சுரினா என்ன, யாராவது இறந்துட்டா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ஒரு நாலு நல்ல வார்த்தையோடு சேர்த்து சொல்லி பப்ளிஷ் பண்ணுற ஒரு நோட்டீஸ் தான் ஆபிச்சுரி. ஆனா, இந்த போயம்ல பொயட் அவர் அப்பா இறந்தத ஒரு சாதாரணமான விஷயமா பேசுறாரு. அதே போல அவங்க அப்பா பத்தி நல்லதா, பெருமையா எல்லாம் பேசல. அவர் விட்டுட்டு போன தலைவலியையும், பிரச்சனைகளையும் ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு சொல்றாரு. பொயட்டோட வாய்ஸ்ல எந்த விதமான சோகமுமே இல்ல. ரொம்ப சாதாரணமா ஒரு டீடாச்டு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் டோன்ல பேசுறாரு. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை சென்டிமெண்டலா எமோஷ்னலா பார்க்காம அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த டெத் எவ்வளோ ஃபைனான்ஷியல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படிங்கிற ரியாலிட்டியை இந்த போயம்ல சொல்றாரு. ஆபிச்சுரியா அப்படிங்கிற போயமை ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற பொயட்ரி கலெக்ஷனில் தான் ராமானுஜன் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அந்த கலெக்ஷனில் இருக்கிற மற்ற போயம்ஸ் மாதிரியே இந்த போயமும் ஃபேமிலி சைக்காலஜி அண்ட் ஜெனரேஷனல் டியூட்டியை தான் ஹைலைட் பண்ணுது. இந்த போயமில் அப்பாக்கும் அந்த ஃபேமிலிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. ஒரு அப்பா ஃபைனான்ஷியல் பில்லராகவே இருக்காரு. அவர் இறந்துட்டா அந்த குடும்பம் அந்த அப்பாக்காக ஃபீல் பண்ணுறதை விட சர்வைவலை பற்றி தான் முதல்ல யோசிக்கிறாங்க. அதனால தான் ஃபாதரோட டெத்தை எமோஷ்னல் டீட்டாச்மெண்ட்டோட ஒரு சன்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ இந்த போயம் மூலியமாக அப்பாவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற பாண்டை பற்றி சொல்கிறாரா, எப்படி இருக்கணும்னு போயிட்டு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு அப்பா இப்படி தான் இருப்பார், ஒரு அம்மா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு மகனா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற சோஷியல் ரியாலிட்டியை, அதாவது நீங்கள் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை அப்படிங்கிற அந்த கசப்பான நிஜத்தை நமக்கு காட்டுறாரு. ஒரு அப்பாக்கும் அந்த ஃபேமிலிக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டீட்டாச்மெண்ட்டை ஹைலைட் பண்ணுற மாதிரியே தான் போயமோட ஸ்ட்ரக்சரும் டீட்டாச்சாக எழுதியிருக்கிறாரு. அதாவது ரைம், மீட்டர், ஃபுல் ஸ்டாப்னு எதுவுமே கிடையாது. எப்படி டெத் வந்தாலும் லைஃப் பாட்டுக்கு நிற்காம போகிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஸ்டான்ஸா பிரேக் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டோட ஒரு சென்டென்ஸையே 35 லைனுக்கு பிரேக் பண்ணி எழுதியிருக்காரு. போயமோட ஓப்பனிங்கில் பொயட் அவரோட அப்பா இறந்ததை நமக்கு சொல்கிறாரு. பொதுவாக ஒரு அப்பா இறந்துட்டா எல்லாருமே அவரோட பாசமான நினைவுகளை பற்றி தான் பேசுவாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ் அது மாதிரி தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பொயட் அவர் அப்பா விட்டுட்டு போன பிரச்சனைகளை நமக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, என் அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போனது டேபிள் ஃபுல்லாக தூசியான பேப்பர்ஸ், கட்டாத பில்கள், அப்புறமேட்டு இன்னும் கல்யாணம் ஆகாத டாட்டர்ஸ், இதெல்லாம் தான் அவர் எனக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அவரோட பேரை தான் வைக்கணும்னு காயின் டாஸ்லாம் போட்டு அவர் கிராண்ட்சனுக்கு அவரோட பேரை வச்சாரு. அந்த கிராண்ட்சனும் இன்னும் பெட்ல தான் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நிறைய தலைவலிகளை தான் என் அப்பா எனக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி, இருக்கிற வீடாச்சும் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வீடும் எப்போ வேணா விழுகுவேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற கோகனட் ட்ரீ மேல சாஞ்சி இருக்கு. அந்த வீட்டுக்கு கூட ஒரு மரம் சப்போர்ட்டா இருக்கு. ஆனா எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத பொயட் நினைக்கிறாரு. கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் இல்லாம பொயட் அவரோட அப்பாவோட ஃபினரல் ரைட்ஸை டிஸ்கிரைப் பண்றாரு. அவரோட அப்பா ரொம்ப கோபக்காரராம், மண்டை சூட்லயே தான் எப்பவும் இருப்பாராம். அதனாலயோ என்னமோன்னு தெரில, எங்க அப்பாவை சுடுகாட்டுல வச்சதுமே சீக்கிரமா ஃபுல்லா எரிஞ்சிட்டாரு அப்படின்னு நக்கலா சொல்றாரு. இதுதான் ஒரு வேளை டார்க் காமெடியா இருக்குமோ? சரி, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட மிஞ்சின எலும்புங்க, சாம்பல் இதையெல்லாம் எடுத்து சடங்கு பண்ணி ஈஸ்ட் பக்கமா பார்த்து 3 ரிவர் மீட் பண்ற இடத்துல கரைக்கிறாங்க. இதுல ஐரணி என்ன அப்படின்னாக்க, செத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணி தண்ணியில கரைக்கிறாங்க. ஆனா அப்படி கரைக்க போற அந்த தண்ணிக்கு பக்கத்திலேயே எவ்வளோ சவுண்டு போட முடியுமோ அவ்வளோ சவுண்டும் வர மாதிரியான ரயில்வே ஸ்டேஷனும் இருக்காம். அவங்க அப்பாக்கு மெமரியல் எல்லாம் இவங்க வைக்கல, அதாவது கல்லறை மாதிரிலாம் எதுவும் கட்டலை. ஏன்னா அந்த மாதிரி கல்லறை கட்டி அதில் எழுதுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நேரம் பார்த்து காலம் பார்த்து இந்த டைமில் தான் பிறக்கணும் அப்படின்னு சிசேரியன்லாம் பண்ணி ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த என் அப்பா திடீர்னு நெஞ்சு வலியில் பழக்கடையில் அந்த கூட்டத்திலையும் குப்பையிலையும் தான் செத்தாரு அப்படின்னு ஐரானிக்கலாக சொல்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாராம், லோக்கல் நியூஸ் பேப்பரில் உங்கள் அப்பாவுக்கு 2 லைன் ஆபிச்சுரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொயட் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி பார்த்தாலும் அந்த ஆபிச்சுரி அந்த பேப்பரை 1 மாதம் கழித்து எல்லாருமே எடைக்கு தான் போட போகிறாங்க.
அந்த எடைக்கு போட்ட பேப்பர மளிகை கடைக்காரவங்க தான் வாங்கிட்டு வந்து நமக்கு பொட்டலம் போட்டு குடுக்க போறாங்க. அதனால என்ன செய்வாராம், பொதுவாவே போயட் வந்து இந்த மாரி பொட்டல பேப்பர்லாம் வாங்குனாருனாக்க, சும்மா அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு ஃபன்னுக்காக படிப்பாராம். ஆனா, இப்போ எல்லாம் அப்பாவோட ஆபிச்சுவரி இருக்கா அப்படின்னு ஆர்வமா, எக்ஸ்பெக்டேஷனோட படிக்கிறாராம். எங்க அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு புவர் விடோ, அதாவது எங்க அம்மா. அப்புறம் வருஷம் வருஷம் அவருக்கு திதி குடுக்கணும். அந்த ஆனுவல் ரிச்சுவல் வந்து எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கல்ச்சுரல் ஆப்ளிகேஷன்ஸ்னால கட்டாயமா நாங்க செய்ய தான் போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, இங்க ஆபிச்சுவரிய பார்த்தோம்னா 2 அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அவங்க அப்பாக்காக இந்த போயம எழுதியிருக்கிறாரு ராமானுஜன். அதனால இந்த போயம் வந்து ஒரு ஆபிச்சுவரி தான். இன்னொன்னு, ஒருத்தருக்கு நம்ம ஆபிச்சுவரி எழுதுறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வந்து எப்பவுமே நீங்காம எங்க நினைவுல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபிச்சுவரி தான் நம்ம எழுதுவோம். ஆனா, அந்த ஆபிச்சுவரியே அடுத்த நாள் செத்து போகிற அந்த ஐரானிக்கல் ரியாலிட்டிய இங்க நமக்கு காட்டுறாரு ராமானுஜன். இந்த போயம்ல டிரான்சியன்ஸ் ஆஃப் லைஃப்ப பத்தி போயட் சொல்றாரு. அதாவது என்னதான் ரிலீஜியஸா இருந்தாலும், சடங்குகள் பண்ணாலும், இறந்தவங்களும் சரி, அவங்களோட மெமரீஸும் சரி, ஒரு நாள் கண்டிப்பா காணாம தான் போகப்போது. ஒரு மனுஷனோட டோட்டல் லைஃபையுமே வெறும் 2 லைன்ல ஆபிச்சுவரியா நம்ம மாத்திடுறோம். அவரோட பர்த் வேணா கண்ட்ரோல்டா இருந்திருக்கலாம், ரிலீஜியஸா இருந்திருக்கலாம். ஆனா டெத் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா, ஐரானிக்கலா தான் இருந்திருக்கு. இப்படி போயம் ஃபுல்லாவே ஆன்டி சென்டிமெண்டல் அண்ட் ஐரானிக்கல் டோன்ல நிறையவே போயிட்டு சொல்றாரு. கிளாசிக்கல் எலிஜி மாதிரி ராமானுஜன் வந்து டெத்தை அழகாவோ பியூட்டிஃபுல் மெமரிஸாவோ காட்டல. டெத் எவ்வளோ தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கிற டார்க் ரியாலிட்டியை நமக்கு சொல்றாரு. ஒரு அப்பா இறந்துட்டா அங்க லவ்வை விட டியூட்டி தான் முதல் இடத்துக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.